எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரஃபி ஆப் மூலமாக சிபிக்யூ ஆஃபர் கிரெடிட் கார்டில் கொடுக்குற ஆஃபர் மூலமாக 40 ரியாலுக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன மாரி புக் பண்ண ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தூரி காளி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட், அங்கே வந்து நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஃபுட் ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம சத்தூரி காலியை உள்ள நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டை பார்க்க போகிறோம். ஃபுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ணி. முடிச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு படாத அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லட்டு கொடுத்துருக்காங்க. சந்தூரி காலி ரெஸ்டாரண்ட்டில் நார்த் இந்தியன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வச்சுருக்காங்க, அப்புறம் லட்டு, அப்புறம் பாஸ்மதி ரைஸ், அப்புறம் நம்ம வழக்கம் போல் தயிர் பச்சடி, அப்புறம் டாலு, அப்புறம் சென்னை மசாலா, அப்புறம் ஒரு சாம்பார், நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம். இதாங்க நம்ம நார்த் இந்தியன் மீல்ஸ். அதாவது நார்த் இந்தியன் மீல்ஸு வந்து நார்மலாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு பாஸ்மதி ரைஸும் இந்தமாரி சென்னை மசாலா தான் வைப்பாங்க. கூட வந்து ஒரு 2 சப்பாத்தி வைப்பாங்க. டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சைடில் வந்து பாஸ்மதி ரைஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பொன்னி ரைஸு இந்தமாரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் நார்த் இந்தியன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மக்களே, இதான் நார்த் இந்தியன் மீலு. என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு ப்ளஸ் தயிர் பச்சடி, சாம்பார், சென்னை மசாலா, அப்புறம் ஒரு கிரேவி ஐட்டம் வச்சுருக்காங்க, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் ஒரு லட்டு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லட்டு சாப்பிட்டு பார்ப்போம். போட நம்ம சாப்பாடை சாப்பிடுவோம். நார்த் இந்தியன் மீன்னாலே இந்த சென்னை மசாலா தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ரஃபி ஆப் வந்து டிசம்பர் 31 வரையும் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடுது. எல்லாருக்குமே இந்த ஆஃபர் கோடு வந்து ப்ரொமோ கோடு CBQ 14 நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 40 ரியாலுக்கு ஃப்ரீ ஃபுட்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கர்ட் ரைஸு, கீரை, சென்னை மசாலா சூப்பராக இருக்குது. ஓகே, நார்த் இந்தியன்ஸ் மீல்ஸும் நல்ல டேஸ்ட்டு தான். சப்பாத்தி சாப்பிட்டு பார்ப்போம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்தமாரி நார்த் இந்தியன் மீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம ஊர் சாம்பார் மாரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. வெறும் டால் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. பருப்பை கரைச்சி விட்டு ஊற்றி வச்சுருக்காங்க. நார்த் இந்தியனை பொறுத்த வரைக்குமே இந்தமாரி பாஸ்மதி ரைஸ்லேயே நம்ம நார்மல் பருப்பு சாதம் மாரி அதை தான் நம்ம சாப்பிட்ற மாரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய டேஸ்ட்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மசாலா. இந்த சென்னை மசாலா வந்து நம்ம சப்பாத்திக்கு சொட்டு சாப்பிடுவோம். இதை நம்ம ரைஸுக்கும் கிரேவியாக சாப்பிட்லாம். மொத்தத்தில் நார்த் இந்தியன் மீல்ஸு ஓகே, ஓரளவு பசியை தீர்க்கும் ஒரு சாப்பாடாக நம்ம இது சாப்பிட முடியும். அதாவது நம்ம நிறைய ஹோட்டலில் உள்ள ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு
ரஃபி ஆப்பு ஒரு சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபுட்டு வெரைட்டிஸை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மக்களே, இந்த நார்த் இந்தியன் மீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் நம்ம தயிர் பச்சடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாலு, அப்புறம் சென்னை மசாலா, ஒரு சின்ன கிரேவி, அப்புறம் சப்பாத்தி, இதாங்க இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.